பயம், பதட்டம், மன அழுத்தம் இது அதிகரிக்கிறதுனால சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்கள், அதே சமயங்கள்ல உடம்பு வெப்பநிலை அதிகமாகி முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் உண்டாகிறது, தோல் வறட்சி உண்டாகுது, அடிக்கடி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றது, வயதான தோற்றம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரோஜா பூ மணப்பாகு வந்து ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மணப்பாகு வந்து எடுத்துக்கும் போது உடலுடைய வெப்பநிலை வந்து நல்லா குறையும், நல்ல இரவு தூக்கம் இருக்கும், பயம், பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட் இருக்கும், பிம்பிள்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோஜா பூ மணப்பாக தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ரோஜா இதழ்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வந்து பன்னீர் ஒரு 50 ml அளவுக்கு வந்து பன்னீர் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய பன்னீர். ஸோ இது கூட வந்து கற்கண்டு. ஸோ இதை எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம ரோஜாவோட இதழ்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 150 ml அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு நம்ம இது கூட கற்கண்டு, பன்னீர் சேர்த்து மணப்பாகுவாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு பேர் தான் மணப்பாகுன்னு பேர். ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரோஜா பூவில் இருக்கக்கூடிய அந்த நிறம், அதனுடைய தன்மை எல்லாமே வந்து இந்த தண்ணீரில் வந்து இறங்கிடுச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணீரை வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து பன்னீர் அப்புறம் வந்து கற்கண்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கற்கண்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இது. இப்போ நல்லா கற்கண்டு கரைஞ்சி ஓரளவுக்கு ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம எலுமிச்சை சாறு விடலாம். ஸோ அந்த மாதிரி விட்டோம்னா இந்த கற்கண்டு வந்து மீண்டும் வந்து சக்கரை பதத்துக்கு வராது, சிரப் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஜா பூ மணப்பாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரோஜா பூ மணப்பாக வந்து காலை நேரத்தில் ஒரு 5 ml அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல இரவு தூக்கம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள், பயம், பதட்டம் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், உடம்போட வெப்பநிலையும் வந்து நல்லா குறையும். முக்கியமாக நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பிம்பிள்ஸ் வரக்கூடிய நபர்கள், அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஸ்கின்னில் வந்து வறட்சி தன்மை இருக்குது, ஸோ அதே மாதிரி ரொம்ப வயதான தன்மையெல்லாம் உருவாகுது அப்படின்னா ரெகுலராக இந்த ரோஜா பூ மணப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம ரொம்ப இளமையாக ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.